அன்புள்ளம் கொண்டவர்களே, எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு. எல்லாத்தையும் பொறுமையாவே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இது தந்தையின் இல்லமா இல்லது கல்வர் கூடமா? எனக்கு பொறுமை ஒரு அளவுக்கு தான் இருக்கு, எனக்கும் கோபம் வரும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னுட்டு கடவுள் என்று கோபத்தோடு ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. அந்த தூய்மை எதை மையப்படுத்துகிறது என்பதை வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்காதீங்க. எனக்கு கோபம் வராது, ஆனா வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத இன்றைய நற்செய்தியில் சாட்டையை பின்னி கோவிலில் நுழைந்து அனைத்தையும் வெளுத்து கட்டுகிறார் என் அருள்நாதர் இயேசு. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முதுமொழிக்கேற்ப இறைவனின் உறைவிடமாகிய ஆலயத்தை வணிக கூடமாக்கிய வியாபாரிகளை விரட்டி அடித்து மீண்டும் அதை இறைவேண்டலின் வீடாக மாற்றுகிறார் ஆண்டவர் இயேசு. என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்பதை அவர் தூய்மைப்படுத்துகிறார். விவேகானந்தரிடத்துல ஒரு நாள் ஒரு மனிதன் கேள்வி எழுப்பினானா, கடவுளை நேரடியாக அடையலாமே, ஆலயம் இந்த கோயில் என்று எதற்கு இது இருக்குது, எதுக்கு இந்த கோயில் எல்லாம், எதுக்கு இந்த ஆலயம் அப்படின்னு கேட்டார். அவர் அமைதியா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார். அவன் சென்று ஒரு குவளை, ஒரு சொம்பிலை தண்ணீர் கொண்டு வருகிறான். அப்பொழுது விவேகானந்தர் கேட்டார், நான் உன்னை தண்ணி தானே எடுத்துட்டு வர சொன்னேன், ஏன் சொம்புல தண்ணி கொண்டு வந்தேன்னு கேட்ட பொழுது, இந்த குவளை இந்த சொம்பு இல்லாம எப்படி நான் தண்ணி எடுத்துட்டு வருது, அது இல்லாம எப்படி கொண்டு வர முடியும் என்று அந்த மனிதன் பதிலளித்தான். அப்பொழுது விவேகானந்தர் கூறினார், எப்படி இந்த குவளையோ இந்த சொம்போ இல்லாமல் உன்னால் தண்ணீர் கொண்டு வர முடியாதோ, அதே போலதான் கடவுளை காண ஒரு இடம் தேவைப்படுகிறது, கடவுளை வழிபட ஒரு இடம் தேவைப்படுகிறது என்பதை அவர் மையப்படுத்துகிறார். ஆமாங்க, அழகாக வார்த்தை சொல்லுகிறது. கோ என்றால் கடவுள், வில் என்றால் இல்லம். அதாவது கோவில், கோ என்றால் கடவுள், வில் என்றால் இல்லம், கடவுள் வாழும் இல்லம் என்பதை அவர் அழகாக சொல்லுகிறார். ஆனால் அன்று அந்த ஜெருசலேம் ஆலயத்திலே இது கோவிலா அல்லது ஏழைகளின் அறுவடையை கொள்ளையிட்டு சேகரிக்கும் களஞ்சியமா? இக்கோவில் இறைவன் தரும் மன்னிப்பின் வெளிப்பாடா அல்லது சமூக அநீதிகளின் முகமா என்று பல கேள்வி இருந்தது. பணம் இல்லாமல் காணிக்கைக்கான விலங்குகளை வாங்க முடியாது, விலங்குகள் இன்றி பலி செலுத்த முடியாது, பலி செலுத்தாது இறைவனின் இரக்கத்தை பெற இயலாது. அப்படியானால் இறைவனின் இரக்கத்தை பெற பணமே பிரதானம் என படிப்பித்த இக்கோவிலை கடவுள் தூய்மைப்படுத்துகிறார். சாட்டை பின்னி அனைவரையும் வாங்குவோரும் விற்போரின் நாணயங்களை தூக்கி எறிந்து புறாக்களை தூக்கி செல்லுமாறு அனைத்தையும் கவிழ்த்து போட்டு தூய்மைப்படுத்துகிறார். தூய ஆவியாரின் உறைவிடமாக இருக்கும் இதயத்தை மனிதன் எப்போதும் தூயதாக வைத்துக் கொள்ள அழைப்பும் கொடுக்கிறார் என்று தலைமை சங்கத்தார் ஆலயத்தை சந்தை கூடமாக்கியதோடு மக்களின் இதயத்தையுமே பாழ்படுத்தினார்கள். அறிஞர்களின் இதயம் சந்தை கூடமாக காட்சியளித்தது. அவர்களை பின்பற்றிய மக்களின் இதயம் பகை உணர்வாலும் பேராசையாலும் ஆணவத்தாலும் நிறைந்திருந்தது. கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளை 615 கட்டளைகளாக விரித்து சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதநேயத்தை மழுங்கடித்தனர். அகத்தூய்மையை விட புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆனால் கடவுள் ஒன்று சொல்லுகிறார், தூய்மை தீமையை வெல்லும், நேர்மையாகும் தூய்மையின் சிகரம் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். எரேமியா 7:2 அழகாக சொல்லப்படுகிறது, இது ஆண்டவரின் இல்லம், இது ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று வார்த்தைகளை இறைவன் விரும்பவில்லை என்கிறார் எரேமியா இறைவாக்கினர். இறைவன் துயிலும் கோவில் நொறுங்குண்ட நெஞ்சம். அந்த நொறுங்குண்ட நெஞ்சத்தை நம்மில் வைத்துக் கொண்டு இதய தூய்மை, இந்த அக தூய்மைகளை ஆலயமாக அமைத்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தி ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து வாழ்வதில் தான் நிலையான இறைவன் குடிகொண்டிருக்கிறார். அந்த குடிகொள்ளுதல் இதயமே, அந்த நொறுங்குண்ட இதயத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்புமிக்கவர்களே, 1 கொரிந்தியர் 3:14 பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் தூய ஆவியாரின் ஆலயம் என்றும் உங்களுக்கு தெரியாதா?
இந்த கேள்வியை நமது உள்ளத்திலே பதிய வைப்போம். நமது இதய தூய்மையாக்கி ஆலயங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து எல்லோருக்கும் ஏற்ற இடமாக மாற்றுவோம். அங்கு இறைவனின் பிரசன்னம் நிறைந்திருக்கும். செய்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ எங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்தி எல்லோருக்கும் இடமளிக்கும் நல்லுள்ளமாக நாங்கள் மாறிட, எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி எல்லா வேலைகளிலும் பரிவும் இரக்கம் கொண்ட மனிதர்களாக நாங்கள் தூய்மையோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.